அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 6 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் நடக்க இருக்கும் 18 சட்டசபை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட இருப்பதாகவும் இதனால் ராஷ்டிரிய ஜனதா கட்சியின் தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக பாட்னாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி தன்னுடைய கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்காக காஷ்மீரிலிருந்து குமரி வரை யாத்திரையை தொடங்க இருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்ட போது பதவி படுத்தும் பாடால் யாத்திரையில் புறப்பட்டு விட்டாரோ அத்வானி என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பீகார் மாநிலம் தனம்பூரிலிருந்து கொல்கத்தாவில் உள்ள ஹோராவுக்கு சென்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் 15 கொள்ளையர்கள் ரயிலில் ஏறி 2 பொதுப்பட்டிகளில் புகுந்து பயணிகளை தாக்கி பொருட்களை கொள்ளையடித்ததாகவும் அதில் ஒருவரை தாக்கிய போது ஒரு பயணி கொல்லப்பட்டதாகவும் பாட்னாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டின் முதல் குடிமகன் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு நிறைந்த பகுதி என்று கருதப்படும் இந்திய ஜனாதிபதி மாளிகையில் திருட்டு செயல் நடந்திருப்பது அதிர்ச்சி அளித்திருப்பதாகவும் புதன்கிழமை நடந்த திருட்டை 4 நாட்கள் மறைத்து வைத்து இன்று திடீரென்று டெல்லியில் உள்ள காவல்துறையிடம் ராஷ்டிரபதி பவன் அதிகாரிகள் புகார் அளித்ததைவிட்டு இந்த செய்தி இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறது என்றும் ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்றுள்ள நிலையில் அவருடைய வீட்டில் உள்ள உடற்பயிற்சி அரங்கத்தில் உள்ள லேப்டாப் கம்ப்யூட்டர் மற்றும் உடற்பயிற்சி எந்திரங்களை திருடி சென்று விட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உச்சகட்ட கோஷ்டி பூசல் வலுப்பெற்று இருப்பதாகவும் இன்று நடந்த புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் பின்பு ஜெகன்மோகன் ரெட்டி சோனியா அவர்களின் கட்டுப்பாட்டை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று கூறியதால் அவருடைய சார்ந்த மந்திரிகள் பதவி ஏற்றுக்கொண்டதாகவும் ஆனால் ஆந்திர முதல்வராக ஜெகன்மோகன் ரெட்டியை தான் ஆக்க வேண்டும் என்று 90% காங்கிரசார் போர்க்கொடி தூக்கியுள்ளதாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தன்னுடைய கட்சி தொண்டர்களின் திருமணத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் நெருப்பின் மடியில் பிறந்த இயக்கம் மதிமுக என்றும் இது விழுந்து விடவில்லை என்று அவர் சூழலித்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசும் அணு உலை தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள இருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது இந்தியாவும் இலங்கையும் அணு உலை தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளும் போது சீனா இடைமறித்து இலங்கையிடம் இதைவிட அதிகமான தொழில்நுட்பத்தை நாங்கள் தருகிறோம் என்று கூறி இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் டெல்லியின் மீது அணுகுண்டு வீச வேண்டும் என்று இலங்கையிடம் கேட்டால் இலங்கை அதனை வீசுவதற்கு தயாராகி விடும் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்குள் ராணுவ தளவாடங்களை ரஷ்ய விமானங்கள் மூலமும் தரைவழி மூலமும் எடுத்து செல்வதற்கு ஒப்பந்தம் இட்டுள்ளது. தற்போது அது நடைமுறைப்படுத்தியிருப்பதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ரஷ்ய ராணுவத்தை விரட்டி அடிப்பதற்காக அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான்களுடன் கூட்டு சேர்ந்து சதி செய்தது குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள ஜெனரல் சாந்தோஸ் நகரிலிருந்து
ஒரு பயணிகள் கப்பல் 1000 பேரை ஏற்றிக்கொண்டு சென்ற போது திடீரென்று அந்த கப்பல் கடலில் மூழ்க ஆரம்பித்ததாகவும் அதன் பிறகு கப்பலின் மாலுமிகள் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து பயணிகளை ஹெலிகாப்டர் மற்றும் கடற்படை வீரர்கள் மூலம் மீட்டதாகவும் அதில் 5 பேர் நீரில் மூழ்கி இறந்ததாகவும் மொத்தமாக கணக்கெடுத்த போது 87 பேரை காணவில்லை என்று பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் அங்கு பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டதை அடுத்து அமெரிக்க நீதிமன்றம் அந்த அமெரிக்க ராணுவ வீரருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை அளித்திருப்பதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து டிஸ்கவரி விண்கலம் மூலம் விண்ணில் சென்றுள்ள 7 விஞ்ஞானிகள் விண்ணிலுள்ள ஆராய்ச்சி மையத்தின் கடைசி கட்டமாக நடைபயணம் மேற்கொண்டு விண்ணில் உள்ள ஆராய்ச்சி மையத்தின் கடைசி பாகத்தை அவர்கள் பொருத்தியதாக நாசாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 6 செப்டம்பர் 2009 பிற்பகல் 3 மணிக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் அவ்வளவாக காணப்படவில்லை. ஒரு சில இடங்களில் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. ஆகையால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கம்மி என்றும் இன்று வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.